ஆக்சுவலாக இது இந்தியாவில் மேட் பண்ண பைக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இட்டாலியன் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ரைட் பண்ணதுலேயே பயங்கர என்ஜாய் பண்ணி பயங்கர எக்ஸ்பிரஸ் பண்ணி ஓட்டினதுன்னா ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்பெக்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இன்ஜின் தான். ஸோ இன்ஜின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட டிரான்ஸ்மிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 457cc. அதுவும் இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 46.7 HP வந்து அட் 9600 RPMல வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படின்னு நம்ம மேக்ஸிமம் டார்க் போகும்போது 43.5 நியூட்டன் மீட்டர்ஸை அட் 6700 RPMல வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் இல்லை, பர்ஃபார்மன்ஸில் நம்ம எடுக்கும் போதும் நமக்கு இந்த ஃபீல் தருது. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்வின் சிலிண்டர் அப்படின்றது நம்மளால் நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இதனால் இந்தியாஸ்ட் மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் மோட்டர் பைக் அப்படின்ற ஒரு ஒன் ஆஃப் த நேமை வந்து இந்த அப்ரிலியா RS 457 வந்து வாங்கியிருக்கு. என்ன எக்ஸ்பீரியன்ஸுடைய எவ்வளோடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக 0 to 100 வித்தின் 5 செகண்ட்ஸில் நம்மளால் இந்த வண்டியில் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ எஸ், ஸோ நாட் ஓன்லி நம்பர்ஸ் இன் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்லையும் அடிச்சக்க யாருமே இல்லை இப்போ இனிமேல். ஆக்சுவலி இப்போ நம்ம டாப் ஸ்பீடு அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பேசணும். ஸோ வண்டியோட மைலேஜ் ஆக்சுவலாக வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணவங்களுக்கு அந்த மைலேஜ்க்கு அந்த கொஷின் தேவையே இல்லை. ஸோ உண்மையாகவே இதை வந்து ரைட் பண்ணும்போது நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இருந்தாலும் நம்பர்ஸ்க்காக நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அதை பிச் பண்ணுறேன். ஸோ நம்ம லாஸ்ட்டாக மைலேஜ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரைடிங் சிட்டி. ஸோ இதுவுமே பர்ஃபார்மன்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ ரைடிங் சிட்டின்ற போது நம்ம வந்து சிட்டிக்குள்ளேயும் ரைட் பண்ணோம், ஸோ டிராஃபிக்லேயும் ரைட் பண்ணி பார்த்தோம், எல்லாத்துலேயும் ரைட் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து ரைட் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, ரொம்ப டஃப்பாலாம் இல்லை. ஸோ நம்ம கிளச் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. லைட்டாக பிடிச்சா போதும் நம்ம டக்குன்னு கீர் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதில் குயிக் ஷிஃப்டர் இருக்கிறதுனால அதுவுமே நம்ம ஆட்-ஆன்ஸாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் த்ரோட்டல் சொல்லவே தேவையில்ல, அடி பிச்சு கொண்டு போயிடுச்சு. ஸோ ஆக்சிலரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஈவன் இதில் மோட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ தட் மீன்ஸ் மோட்ஸ் வந்து ஸ்போர்ட், ரெயின் அண்ட் எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 மோட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட் மோடில் இது இன்னும் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் 173 வரைக்கும் நல்லா ரீச் பண்ண முடியுது. பட் ஆக்சுவலாக நம்ம 200+ வந்து இதில் வந்து நம்ம போகலாம் இந்த பைக்கில். பட் ஸ்டில் என்ன நம்மளால் வந்து அந்த 170 தான் நம்மளால் ரீச் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் உண்மையாகவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பிக்கப் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரேக்கிங்ஸுமே வந்து இதில் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் 320 mm, பேக்கில் 220 mm வித் ABS கொடுத்துருக்காங்க. ஈவன் நான் 170 போகணும்னு சொல்லியா. ஸோ 170 போயிட்டு நான் ஒரு இடத்துல பிச் பண்ணி நிற்கும் போது பக்காவாக கரெக்டாக நம்ம எந்த இடத்துல நிற்கணும்னு நினச்சோமோ அந்த இடத்துல செம்மையாக நினச்சி. ஸோ ஆக்சுவலாக சொன்ன மாதிரி நான் ரொம்ப ஆக்சிலேஷன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணுமோ அதே மாதிரி பிரேக்கிங்கும் இதில் வந்து நல்லா என்ஜாயபிளாக தான் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பிரேக்கிங்கில். ஆக்சுவலாக நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 4 piston கேலிப்பரும் பேக்கில் வந்து சிங்கிள் piston கேலிப்பரும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் 4 piston அப்படின்னா இங்கே ஒன்று ஸோ அதாவது டபுள் சைடில் 1 2 1 2 ஸோ மொத்தம் 4 கேலிப்பர் இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்கும் போது பிரேக்கிங் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது, இல்லை ரொம்ப செமையாக இருக்குதுன்னு சொன்னாலே அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வீல் பேஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 17 inch அலாய் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 mm, பேக்கில் வந்து 150 mm வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் தான், ரேடியல் டயர்ஸ் தான். நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் தட் மீன்ஸ் இஃப் அண்ட் கேஸ் நம்ம கார்னரிங் அண்ட் ரொம்ப ஸ்பீடாக நல்ல கிரிப்பான டயர்ஸாக தான் வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம டயரை நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி ப்ரோட்டக்யூ அப்படின்ற டயர்ஸ் தான். ஆனால் இந்த டயர்ஸில் அப்ரிலா அப்படின்னு சொல்லி மென்ஷனே பண்ணியிருப்பாங்க. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 41 mm USD ஃபோக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேக்கில் மோனோஷாக் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து ப்ரீலோடட் தான். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே வந்து 5 inch இன்ஸ்ட்ருமெண்ட் TFT கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து நமக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மொத்தம் கிட்டத்தட்ட 6 இது இருக்குது, 6 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீடு, ஆர்பிஎம்மு, அப்புறம் இப்போ கரண்ட்டாக இருக்கிற கீரோட பொசிஷனு அண்ட் என்ன மோட்ஸு. ஸோ மோட்ஸ் வந்து சொன்ன மாதிரி ஸ்போர்ட்டு, எக்கோ அண்ட் ரெயின் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து இப்போ ஈவன் ஒன்றுக்கும் ஏற்ற மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ ரெயினுக்கே 3 ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ், அண்ட் தென் ஸ்போர்ட்ஸுக்கு 3 ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் அண்ட் எக்கனாமிக்கு 3 ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 கிட்டத்தட்ட 9 ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ஸ் இருக்குது இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக நமக்கு கீழே வந்து ஃபியூல் இண்டிகேட்டரும் அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்றதும் அண்ட் டெம்பரேச்சரும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சின்னதாக வந்து நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னு போகும்போது ஸோ ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஸோ எவ்வளோ ட்ரிப்பு அண்ட் மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸு, ஃபியூவல் அண்ட் டைமு, ஸோ இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் அப்படின்னு போனீங்கன்னா அப்படியே நமக்கு இங்கே வந்து எவ்வளோ சர்வீஸ் பீரியடு, ஸோ எவ்வளோ சர்வீஸ் இன்னும் இருக்குது, ஸோ இன்ஜினோட டெம்பரேச்சர் அண்ட் வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றது. இந்த சைடு மெசேஜ், காலிங்கு, ஸோ ஃபோன் கனெக்டிவிட்டி அண்ட் தென் ஜியோ, தட் மீன்ஸ் லொக்கேஷன் போட்டு போகிறதுக்கு அந்த மாதிரிக்கான ஆப்ஷன்ஸு. அண்ட் சேம் இங்கே வந்தீங்க அப்படின்னா நம்ம லேப்ஸு அண்ட் டைம் லேப்ஸ், ஸோ டாப் ஸ்பீடு எல்லாமே வந்து இங்கே வந்து லேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மியூசிக் கண்ட்ரோல் அண்ட் தென் ஃபோன் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து இந்த நிறைய ஃபீச்சர்ஸோட இந்த பைக் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபைபர் கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், தட் மீன்ஸ் வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணணுன்றதுனால அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஸோ ஸ்விங் ஆர்ம்ஸ் கூட வந்து நமக்கு அலுமினியம் கோட்டட் வச்ச ஸோ ஸ்விங் ஆர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்து ரைடிங் அண்ட் பில்லியன் கம்ஃபர்ட் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து சீட் வந்து ஃபுல்லாகவே தான் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட சீட் ஹைட் வந்து 800 mm தான். ஸோ அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கு வந்து ஈஸியாகவே வந்து கால் வந்து கீழே எட்டுது, தட் மீன்ஸ் ஃப்ளாட் ஃபுட்டு. அண்ட் பில்லியன் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே. ஸோ ஈஸியாக ஏறுறதுக்கு ஓகே, ஈஸியாக ஏறுற மாதிரி. ஓகே, இன் கேஸ் மேபி வந்து நீங்கள் டபுள் சைடு உட்காடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக தான் ஏறி உட்கார மாதிரி இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த சைடு வந்து சாரீ கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் மேண்டேட்டரி ஆகிட்டாங்க, அதனால் இங்கேயும் வந்து சாரீ கார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 175 kg. ஸோ எனக்கு அந்தளவுக்கு வெயிட் தெரியல. ஸோ இஃப் இன் கேஸ் டிராஃபிக்கில் முன்னாடி தள்ளினாலோ இல்லை பின்னாடி தள்ளினாலோ ஈஸியாக நம்மளால் புஷ் பண்ணிக்க முடியும். ஸோ அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஐ திங்க் 150 mm. இந்தியன் ரோட்ஸுக்கு, ஸோ நம்ம ஹைவே ரைடிங்ஸ்க்கு இதுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டான இதுதான். ஸோ அண்ட் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிஆர்எல்லே வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது வந்து இந்த செக்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தென் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து எல்இடிஸ் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் கம்ப்ளீட் எல்இடி அண்ட் பேக்கை பொறுத்த வரைக்குமே ஃபுல்லாகவே எல்இடிஸ் தான். இப்போது RS457ஓட ப்ரைஸ் அண்ட் சர்வீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நம்மளோட கிராண்ட் மோட்டார்ஸ் எக்ஸிக்யூட்டிவான சார் வாங்க சார். ஸோ தேங்க்யூ சார். இவர் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணது. ஸோ சொல்லுங்கள் சார். சார் நம்ம Aprilia RS457ல மொத்தம் த்ரீ வேரியன்டியஸ் கலர்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஒப்லசன் லைட்டு, செகண்ட் ரேசிங் ட்ரைப்ஸு, தேர்டு பிரிஸ்மெட்டிக் டார்க் இருக்குது. 3மே சேம் ப்ரைஸ் வரும், சேம் ஃபியூச்சர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும் சார். நம்ம மதுரை எக்ஸோரூம் ப்ரைஸ், இந்த எக்ஸோரூம் ப்ரைஸ் 4,18,327 ரூபா வருது. மதுரையோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 5,11,000 வருது. இதோட சர்வீஸ் பீரியட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 kilometers ஆர் 1 month வரும். ஓகே, விச் எவர் இயர்லியர் அப்படி வரும். ஓகே. செகண்ட் வந்து 6,000 வரும், இல்லை 6 months சேம் விச் எவர் இயர்லியர் வரும். தேர்ட் வந்து 12,000 ஆர் 12 months. இதே மாதிரி 6,000 மட்டும்தான் அப்படியே ஆட் ஆகிட்டு வந்தோம். ஓகே சார், தேங்க்யூ. RS457 கிராண்ட் மோட்டார்ஸில் வந்து டெஸ்ட் ட்ரைவ்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து டெஸ்ட் ட்ரைவ் புக்கும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக வாக்கின் பண்ணியும் வந்து நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். அண்ட் அது போக நம்மளோட சேனலில் சூப்பர் பைக்ஸு அண்ட் கமர்ஷியல் பைக்ஸ் எல்லா பைக்ஸுமே வந்து ரிவ்யூ அண்ட் ஸ்பெக்ஸ் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர்ஸை நான் கொடுக்குறேன். ஸோ பாய்.